ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 26th அன்னைக்கு நம்ம சார்ட் போட்டிருந்தோம். அதாவது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா Thursday அன்னைக்கு சார்ட் போட்டிருந்தோம். ஈவினிங் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேக்கான வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 95% வந்து அன்னைக்கு சார்ட் போச்சு. ஸோ வீடியோ பார்த்துருந்தவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து 29 ஜூலை 2024 நாளைக்கு இந்த சார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு எப்படி சார்ட் ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது, சரிங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பிளஸ் கேன் அனாலிசிஸ் படி தான் நான் வந்து உங்களுக்கு சார்ட் கொடுக்குறேன், சரிங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு பிகாம் MBA கிராஜுவேட் நான், சரிங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வித சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நான் எனக்கு எந்த வித ஒரு என்ன சொல்றது, இந்த NACM சொல்லுவாங்க, அதுலயும் நான் வந்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இது ஃபுல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜிக்கல் அண்ட் கேன் அனாலிசிஸ் தான், சரிங்களா? நான் வந்து உங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல, உங்ககிட்ட நான் காசும் வாங்கல. நான் வந்து எந்த வித ஒர்க் ஷாப்பும் நான் நடத்தல, சரிங்களா? நான் சார்ட் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா. எனக்கு மற்றபடி வந்து நான் எந்த வித ஒரு இதுவும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஓகே, நாளைக்கான இது போகும். நம்ம நாளைக்கான சார்ட் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு 9:15 to 9:43 சைட்வேஸ் டுவர்ட்ஸ் நான் அப்லோட் போடுறேன் நான். பட் போட்டாலும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த 9 என்ன சொல்றது 9:32 9:40 வந்து திடீர்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு சடனா ஒரு ரெட் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? 9:30 to 9:45, அதாவது மார்க்கெட் வந்து இப்படியே போய்கிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெட் கேண்டல், ஓகேங்களா? இந்த மாதிரி ரெட் கேண்டல் வந்து அந்த ஜோன்ல அடிக்கலாம், ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், பார்த்து ட்ரேட் பண்ணுங்க இந்த இடத்துல, சரிங்களா? சோ 9:15 to 9:45 வந்து சைட்வேஸ் டுவர்ட் அப்வர்ட் தான். பட் 9:30 to 9:45 அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது இது எல்லாத்தையும் வந்து ஏறினது எல்லாத்தையும் மொத்தமா இறக்கிடும். வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் ஆகும் நான் சொல்லல, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் ஆக்சுவலா மார்க்கெட் ஒரே மாதிரி இருந்தா நான் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து வீடியோ முடிச்சிருவேன். இல்ல ஒரு ரேஞ்சில போகுது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பாருங்க ஃபுல்லா, ஏன்னா எதனா ஒண்ணு மிஸ் பண்ணாலும் நீங்க மார்க்கெட்ல லூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஓகே, ஸோ 9:45 to 10:27 இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 10:27 வரைக்கும் நீங்க வைக்க வேண்டாம், ஓகேங்களா? 10:27 வரைக்கும் வைக்க வேண்டாம், ஒரு 10:15 வரைக்கும் வச்சுக்கோங்க. 10:15 வரைக்கும் வச்சுங்க. 9:45 to 10:15 அந்த ஹாஃப் அன் அவர் மட்டும் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லயே வைங்க, ஓகேங்களா? இது நீங்க எப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் செல் பண்ற மாதிரி செல்லிங் சைடாவே போங்க. பையிங் நான் வந்து சொல்றேன் நான் 9:45 10:15 வந்து சைட்வேஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட் தான் போகும். பட் ஒரு சைட்வேஸ், சின்ன சைட்வேஸ் அந்த மாதிரி போகலாம், ஓகேங்களா? சோ இங்க
முக்கியமா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்னா இப்படியே இந்த மாதிரி தான் போகும். சடனா இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்து மேல போகும், சடனா இப்படி ஒரு பிரேக் எடுத்து மேல போகும். ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்பல்ஸ் பேட்டர்ன்ல வந்து மேல போகலாம். ஓகே, ஸோ இந்த ஜோனை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10:30 to 10:40. ஸோ இங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாருங்க, ஸோ இந்த 10:30ல இருந்து 10:40க்குள்ள வந்து ஒரு டக்குன்னு ஒரு சடனா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வைக்கலாம். ஸோ 10:30ல இருந்து 10:40க்குள்ள சடனா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வைக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து டக்குன்னு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருக்கும்போது கரெக்டா பார்த்து அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து ஒரு என்ன சொல்ற கால் ஆப்ஷனை நீங்க வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு மொமெண்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு 20 பாயிண்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால சொல்றேன். ஸோ 10:30ல இருந்து 10:40 அந்த 10 மினிட்ஸ் தான், ஓகேங்களா. அந்த 10 மினிட்ஸ் மேல நீங்க வச்சிருக்க கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்ற எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல தான் நீங்க எடுக்கணும் ட்ரேடு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைக்கலன்னா சும்மா எடுக்க கூடாது. இது வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊர்னவங்களுக்கு தெரியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் எடுப்பீங்க. பட் புதுசா உள்ளவங்க வந்து இவர் வந்து 10:30 சொல்லிட்டாரு, 10:30க்கு எடுத்துருவோம். 10:30க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட், அதாவது இப்ப நான் ரெட் கேண்டில், அப்ப நீங்க ரெசிஸ்டன்ட்ல வந்து நீங்க எது எடுக்கணும், ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட்ல போயிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல, நான் வந்து ஆக்சுவலா செல்லர்ஸ் தான். சில பேர் வந்து பையர்ஸ் இருப்பீங்க நிறைய பேர், நான் ஆக்சுவலா செல்லர்ஸ் தான். எந்த சைடா இருந்தாலும் செல்லிங் தான் எடுப்பேன். பை எப்போ எடுக்கணும்னு நான் சொல்றேன், சரிங்களா. ஸோ 10:30 to 10:40 வந்து ரெட் கேண்டில், ஒரு சடன் ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். பெரிய ரெட் கேண்டிலா இருக்கும் கண்டிப்பா. $10:45 AM to 1:25 PM. ஸோ இந்த லைன் நல்லா நோட் பண்ணீங்க. இங்க வந்து ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் பை நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பை ஆப்ஷன் நீங்க வந்து பை போலாம். செல்லிங், அதாவது நான் வந்து செல்லரு, நீங்க பை இந்த இடத்துல எடுக்கணும்னா பை எடுக்கலாம். ஒரு சடன் மூமெண்டம் மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா டக்கு டக்கு இப்படி ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஓகேங்களா. நீங்க ட்ரை பண்ணணும்னா இங்க ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி இடம். அதாவது நான் இங்க கூட நான் ட்ரேடு எடுக்க வேண்டாம். உங்களோட சில பேர் ஒரு நாளைக்கு 2-3 ட்ரேட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் செல்லிங்க்குலாம் அந்த இடத்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு செல்லர்ஸ்க்கு. பட் பையர்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டே இருக்கு, புரியுதுங்களா. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதனால தான் நான் சொல்றேன். சில பேர் என்ன பண்ணீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா இதை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கீங்க. அப்படி பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நாங்க சொல்ற விஷயம் தான் புரியாது உங்களுக்கு. ஃபுல்லா நான் சொல்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட், நீ பண்றது வந்து இன்ட்ராடேட், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்விங்கோ இல்ல ஒரு 1 மந்த் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் இதை நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடேல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஏன் இது வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரிஸ்கானது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட என்னவா நடக்கலாம், போட்ட கேபிட்டலே லூஸ் ஆகலாம். அந்த ஒரு ரெட் கேண்டில் வச்சதுன்னா மொத்தமா காலியாகும் கேபிட்டல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி ஒரு கால் ஒரு நாளைக்குன்னா கூட கரெக்டான இடத்துல வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் கரெக்டா போடுங்க. டைம் ஸ்டாப் லாஸ் தான் நீங்க வச்சா கூட ஹிட் ஆகாம கீழே போயிடும்.
நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்ட்ராடே எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், சீட்டை விட்டு எந்திரிக்க கூடாது. பட் ஆனா நல்ல மணி மேக் பண்ணலாம். ஸோ 10:45 to 1:25 PM ஸ்ட்ராங் பை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் upward or neutral, இங்கெல்லாம் வந்து ட்ரேட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இல்ல நீங்க செல்லரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து கால் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க. கொஞ்சம் ரொம்ப இந்தி மணில அவுட் ஆஃப் தி மணில போயிட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க ஒரு செல்லா அந்த மாதிரி எடுக்கலாம். இந்தி மணில எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லாஸ் தான். ஸோ அதனால கொஞ்சம் இதை பார்த்து, இந்த இடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, சரிங்களா? பை, அதாவது பையர்ஸா இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் நீங்க தொட்டுறாதீங்க, இதை மட்டும் பாருங்க. 10:45 to 1:25 PM மட்டும் பாத்துங்க, மற்றதெல்லாம் வந்து கையை வைக்காதீங்க. 1:45 PM 1:45 to 2. இங்க வந்து ஒரு ஆக்சுவலா நான் வந்து ஒரு பை கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் மாதிரி எடுத்துட்டு இங்க ஒரு பை போகன்றது என்னோட அசம்ஷன் தான். ஓகேங்களா? $211 to 259. அதாவது இந்த இடமும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஒரு எப்படின்னா ஒரு 2 to 235 2 to 235 வந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு 235 to 3 PM வந்து ஒரு பை போகும். சோ அதனால இதை வந்து நான் சைட்வேஸ் அப்வர்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ரெண்டா பிரிச்சுக்குங்க. 235 வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சைட்வேஸ் அப்படி கீழே போற மாதிரி போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது பிரைஸ் இப்படி இருக்குன்னா இப்படியே கீழே போயிட்டு ஒரு 230க்கு அப்புறம் டக்குன்னு ஒரு பூம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்த வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கீழே போதேன்னு சொல்லிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கனாலும் அந்த இடம் கொஞ்சம் அடி வாங்கும். சோ அதனால பார்த்து பண்ணுங்க. 3 to 330 அவாய்ட் பண்ணுங்க. இந்த இடத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இது வந்து ஒண்ணு மேல போகும் பயங்கரமா, இல்லைன்னா பயங்கரமா கீழே போகும், இல்லைன்னா சைட்வேஸ். இந்த இடம் எப்படி வேலை செய்யணும், பிரைஸ் இப்படி இருக்குன்னா ஒண்ணு இப்படி போகும், இல்லை இப்படி போகும், இல்லை இப்படி போகும், இந்த மாதிரி போகும். ரிஸ்க் வேண்டாம் அந்த இடத்துல. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இடம் ஒண்ணு கிடைச்சாலும் போகும். 22 days இருக்கு, ஒண்ணு கிடைச்சாலும் போகும். செல்லர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ராலஜி, கேன் அனாலிசிஸ், ஓகேங்களா, இது வச்சுதான். பிளஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு நிறைய எம்என்சில வேலை பார்த்திருக்கேன். மால்ஸ் நிறைய இதுலயும் பினான்ஸ்ல இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பினான்சியல் நாலேஜ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு 10 years இருக்கிறேன். நான் மோர் தென் 10 years இருக்கிறேன். பிளஸ் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு மோர் தென் 9 years இருக்கு. அஸ்ட்ராலஜி வந்து லேர்ன் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸாவே இருக்கு.
அதுவும் ஒரு சைடில் வந்து லேர்ன் பண்ணிட்டு அது கொஞ்சம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அது மூலமா நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா வாங்குறது இல்லை, நீங்க பண்றது வந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப், அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.